ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன மினி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த ஏரியல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இது 2.5 kg பாக்ஸு. இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேறு பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷூ பாக்ஸு, நிறையா 5 லிட்டர் பாக்ஸ், இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன் போட்டுட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டெப்ஸ் ஷேப்பில். இதை கட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்னதாக ஷார்ப்பான நைஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் சிசரில் கூட கட் பண்ணலாம், ஆனால் நல்லா ஈவனாக கட் பண்ணணும். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு திக்கான கார்ட்போர்டு கொடுத்துட்டு அதை நான் இன்றைக்கி ஹாட் க்ளூ போட்டு தான் இன்றைக்கி ஸ்டிக் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒயிட் க்ளூவில் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை நல்லா நம்ம ஃபிட்டாக ஸ்டிக் பண்ணணும், அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும். இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஒரு 7 ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ரெண்டு சைடும் நான் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது மேலே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒயிட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு பார்க்கவும் கொஞ்சம் ஈவனாக இருக்கும், பெயிண்ட் பண்ணுறப்பவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும்னா நீங்கள் எம்ல A4 ஷீட் கூட ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் அக்ராலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரௌன் கலரையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடில் தான் இன்றைக்கி நான் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் பண்ணலாம். ப்ரௌன், அப்புறம் ரெட், மெரூன், க்ரீன் கலர் கூட பண்ணலாம், தப்பில்லை. பட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது நல்லாயிருக்கும். அப்போ பொம்மைங்களாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இதே கலர் தான் அடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் போடுறேன். உங்களுக்கு கோலம் போட தெரியும் பெயிண்டில் அப்படின்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி சும்மா ஜிக்ஸாக் லைன் மாதிரி போட்டு அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக டாட் வச்சுருக்கேன். ரெண்டு சைடும் நல்லா ஒயிட் கலரை திக்காக பார்டரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா பொறுமையாக கோலம் போட வரும் அப்படின்னா நீங்கள் அந்த கோலம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வைக்கிறதுக்கு மினியேச்சர் பொம்மைங்கெல்லாம் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கொலு பொம்மைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ கொஞ்சம் கலர் நமக்கு நல்லா திக்காக அட்ராக்டிவாக இருக்கும். நான் எனக்கு அந்த மாதிரி பாலாம்பிகை, அப்புறம் இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மை, லக்ஷ்மி ஃபோட்டோஸ், முருகர் ஃபோட்டோஸ், பெருமாள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன். இல்லை என்கிட்ட குட்டி குட்டி பொம்மைங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த டெக்னிக் யாருக்கு சொல்கிறேன்னா, பொம்மை வாங்க முடியாது, கொலு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அதுக்காக செலவு பண்ண முடியாது, வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க, நம்ம அதை சேஃபாக வைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு ஒரு மன திருப்திக்காக சாமி கும்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு இந்த டெக்னிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா ஆகும். இந்த மாதிரி பேக் கலர் பேக்ரவுண்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நான் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பிளாக் கலர் பேக்ரவுண்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நிறையா ஸ்டோர்ஸில் மினியேச்சர் பொம்மைங்கன்னு சொல்லியே விற்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வாங்கி வைக்கணும் ஆசை இருக்குன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்டெப்ஸோட சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நான் வைக்க போகிறது ஜஸ்ட் கட் அவுட்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சின்னதாக 3 சென்டிமீட்டர்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வைக்கிற பொம்மைங்களோ இல்லை கட் அவுட்டோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சோ சின்னது பெருசோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லைனா பென்சில் இல்லை ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சு கம் அப்ளை பண்ணிக்கிட்டே நம்ம அதை ரோல் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் பழைய ஸ்கெட்சோட மூடி, பென்னோட மூடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதை விட சின்னதாக இருக்குது ஃபோட்டோஸ் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணி ரோல் பண்ணணும், ஏன்னா இதை நம்ம கட் பண்ணுவோம்.
அதனால அது வந்து பிரிஞ்சிராம இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி ரோல் பண்ணுறேன். இதுக்கு பதிலா நீங்கள் நியூஸ் பேப்பரு இல்லை பழைய மேகசின் பேப்பரு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி நம்ம பேப்பரை வந்து ரோல் பண்ணுறப்போ பேப்பர் நல்லா திக்காக ஸ்டிக் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி திக்காக இருக்கும். இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை ஒரு சைடில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு நீங்கள் வந்து பேப்பர் பிரிக்கக்கூடாது. டபுள் சைட் டேப்பில் 2 இருக்கும். ஒரு சைடில் நம்ம இதை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கம் போட்டு நம்ம இந்த ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் ஸ்டிக்கோட ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி அடியில் இதில் வந்து நம்ம டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக டபுள் சைட் டேப் அடியில் ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒட்டினதுக்கு சைடில் நம்ம க்ளூ போட்டு இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நின்றும் பேப்பர். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபெவிஸ்டிக் போட்டோ இல்லை ஒயிட் க்ளூ போட்டோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நிற்கும். நம்ம அந்த டைமில் ஸ்டெப்ஸில் வந்து அடியில் இருக்கிற அந்த டேப்போட பேப்பரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக நின்றும். எல்லாமே வந்து அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வந்து பெரிய ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குன்னா அதுக்கு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து காற்று அடித்தாலும் சாயாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்காக தான் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பேப்பர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பழைய மூடி, அதாவது பென்னோட கேப்பு, பழைய ஸ்கெட்ச் பென்னோட கேப்பு, அந்த கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஆர்டராக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிலதை நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி நாள் நம்ம ஜஸ்ட் அந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அடியில் இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு இந்த கொலுவில் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வைக்கணும் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தசாவதார பெருமாள், அப்புறம் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம், அப்புறம் ராமர், முருகர், அதுக்கப்புறம் விஷ்ணு, இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ எந்த ஃபோட்டோ வேணாலும் வைக்கலாம். நம்ம சாமி மட்டும் வைக்கணும்னு இல்லை, அனிமல்ஸு, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், ஸ்கூலு, கோவில், பார்க்கு, இந்த மாதிரி நிறைய தீமில் கொலு வைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கதை கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இந்த கொலு. இந்த கொலுவில் நம்ம வைக்கிற பொம்மைங்களுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. நம்ம அந்த கொலு வைக்கிறப்போ அதை பார்க்க வர குழந்தைங்க எல்லாருமே நிறைய கதை கேட்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் அந்த கதையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க.
இந்த கதையெல்லாம் கேட்கறதுனால பசங்களுக்கு நெறையா கேள்வி ஞானம் வரும். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நல்லது, கெட்டதுன்னு இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு கொலுவுல நம்ம பசங்களுக்கு சொல்லி தர முடியும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மரப்பாச்சி பொம்மை அப்டின்னா, அது வந்து மரத்தால செஞ்ச ஒரு பொம்மை. ஏன் அந்த பொம்மை செய்றாங்க? ஏன் பெருமாள் இத்தன அவதாரம் எடுத்தாரு? முருகர் ஏன் 6 குழந்தைகளா இருந்தாரு? இப்படி நெறைய கேள்வி எனக்கு சின்ன வயசுல தோணுச்சு. அப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் அதே மாதிரி தான் நடக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இந்த கொலு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஒவ்வொன்னுக்கா கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு சின்னதா கொலு வைங்க. ரொம்பவே நல்லாருக்கும். உங்க வீட்டு பசங்களுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நீங்களும் உங்க பசங்களுக்கு நெறைய கதை சொன்ன மாதிரி இருக்கும். நெறைய நல்ல விஷயங்கள் சொன்ன மாதிரியும் இருக்கும். இதுவரைக்கும் நான் கொலுலாம் வச்சதில்ல. அது எங்களுக்கு பழக்கம் இல்லன்னு நெனைக்கிறவங்க கூட, இந்த வாட்டி இந்த மாரி சின்னதா நீங்களே உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு கொலுவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா காசு செலவே இல்லாம ரொம்பவே ஈஸியான ஒரு மினியேச்சர் கொலு. இந்த நவராத்திரிக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்றவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.